ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சென்னை ஹோம் மேக்கர். தீபாவளிக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணலாம் வாங்க. ரவா லட்டு அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் ரவை எடுத்துக்கலாம். அரை டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அரை டம்ளர் சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 2 ஏலக்காய் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காதவங்க இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சூடான பால் ஒரு அரை டம்ளர் எடுத்துக்கலாம். எல்லாம் ஒரே டம்ளரில் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் ரவையை போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். ரவை ஸ்மெல் வந்தோடனே ஒரு அரை ஸ்பூன் தேங்காய் துருவலை நம்ம சேர்த்துப்போம். அப்போ இன்னும் ரவை லட்டை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அரை டம்ளர் சூடான பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரவாவை நல்லா கிண்டி விடுங்க. ரவை ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம லைட்டாக கிண்டி விட்டுறணும். இதுதான் கரெக்டான பதம், பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருவோம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பாதாம், முந்திரி, திராட்சையை நெய்யில் வறுத்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒன்று ஒன்றா உருண்டை பிடிச்சிப்போம். சூப்பராக வரும் உருண்டை. 3 நாள் வரைக்கும் இதை நம்ம வெளியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.